மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 44. அஸ்வினின் மனதில் பழைய நினைவுகள் வந்து அலைமோதின. திருமணத்திற்கான பேச்சு முடிவான பிறகு ஒரு நாள் வீட்டில் மூவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டிருந்தாள் ரிதன்யா. அவள் அருகில் நெருங்கி அமர்ந்த கோபி அவள் கால்களை எடுத்து தன் மடியின் மேல் வைத்துக்கொண்டு விரல்களில் சொடுக்கெடுத்தான். அப்படியே சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டவள், மாமா இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு இப்படி பண்ணுவீங்களா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஆமாம், உனக்கு எதுக்கு கால் வலிக்குது? நீ என்ன வேலையா பண்ணுற? அஸ்வின் கிண்டலாக கேட்டான். அருகில் இருந்த தலையணையை கொண்டு அவனை அடித்தவள், டேய், சமையல் மட்டும்தான் எனக்கு தெரியாது, மற்ற எல்லா வேலையும் எனக்கு செய்ய தெரியும். ஆசிரமத்தில் இருந்தப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் தெரியுமா? அது சரி. அச்சு, ஒன்று பண்ணலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சமையல் மட்டும் நீ பார்த்துக்கோ. இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, வீடு சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஆனால் வாசல் தெளிக்கிறது நீ தான் பண்ணணும். எனக்கு கோலம் போட எல்லாம் தெரியாதுப்பா. அதெல்லாம் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். 2 பேரும் காலையில் எழுந்து வேக வேகமாக வேலையை முடிச்சுட்டு ஒன்றாவே ஆஃபீஸ் போகலாண்டா. இனிமேல் பஸ்ஸில் போக வேண்டாம் இல்லை, உன் கூடயே பைக்லேயே வந்துடுவேன். இப்போ கூட வான்னு தான் சொல்கிறேன், நீ தான் வரமாட்டேன்ற. இப்போ வேண்டாம் அச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம். இருவரும் மெய் மறந்து பேசிக்கொண்டு இருக்க கோபி அவர்களை முறைத்து கொண்டு இருந்தான். என்ன மாமா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இப்படி முறைக்கிறீங்க என்றான் அஸ்வின். ஏண்டா, எல்லா வேலையும் நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன மாமா, உங்களுக்கு வேலை தானே வேணும். என்னை பார்த்துக்கிற வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன். உன்னை பார்த்துக்க நீ என்ன குழந்தையா? போடா, நீ பேசாத, நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன். மாமா, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்படி கை கால் அமுத்தி விடுறது, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இதெல்லாம் செய்ய உங்களுக்கு ஓகேவா என்றால் சிரித்து கொண்டே. அவருக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சியா? டேய், நீ பேசாத. மாமா, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேவா? தலையில் அடித்து கொண்டான் கோபி. சொல்லுங்க மாமா என்று சினிங்கியவள் அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ஹலோ ஹலோ, என்ன பண்ணுற நீ? ஒரு வயசு பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. ஆமாம், நீ வயசு பையன்தான். நான் என்ன பொண்ணு நான் சொன்னேன்? நீ கண்ணை மூடிக்கிட்டு போடா டேஷு. எல்லாம் என் நேரண்டி. கன்னத்தில் என்ன, இங்கிலீஷ் கிஸ் கூட கொடுப்பேன். நான் எழுந்திரிச்சு போயிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து பின்கட்டிற்கு சென்று விட்டான் அஸ்வின். அவள் உறக்க சிரிக்கும் சத்தம் அவனை பின்தொடர்ந்து கேட்டது. சரியான பிசாசு என்று சிரித்து கொண்டே முணுமுணுத்தான். வெளியிலிருந்து கொஞ்சம் கண்ணீர் வழிந்து விட ஒரு கையால் பைக்கை பேலன்ஸ் செய்து மற்றொரு கையால் அவசரமாக துளைத்து கொண்டான் அஸ்வின். ஆசைப்பட்டது ஒரு நாள் கூட நடக்கவே இல்லையே என்று எண்ணிக்கொண்டான். திருமணத்திற்கான விடுமுறையை ரிதன்யா எடுத்திருக்க மணாலி சென்று விட்டு வந்ததும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாற்றிக்கொண்டாள். அஸ்வின் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்திருக்க அதில் அவளை சேர்த்து கொண்டான். அவளுக்கான வேலைகளை கூட தானே செய்து முடித்தான். சிறிய அளவு வேலைகளை மட்டுமே அவளை செய்ய வைத்தான். 2 நாட்களிலேயே திருவள்ளூர் செல்ல அங்கே எல்லா பிரச்சனையும் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் எல்லோரும் இருந்ததால் கூட்டத்திலேயே அந்த 1 வாரமும் சென்றது. அவர்கள் ஊருக்கு கிளம்பிய அன்றேதான் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அதனால் அவர்கள் இருவரும் ஆசைப்பட்டவாறு ஒரு நாள் கூட இருக்க முடியாமல் போனது. மனதில் பொங்கி எழுந்த ஏக்கத்தோடும் வேதனையோடும் அலுவலகத்தை அடைந்தான் அஸ்வின். அலுவலகத்திற்கு ரிதன்யா வர ஆரம்பித்த பின் அஸ்வினின் ப்ராஜெக்டில் இருந்து விலக்கி அப்பொழுது புதிதாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்டில் அவளை சேர்த்தார் சேஷாச்சலம். அது எதேச்சையாக நிகழ்ந்தது என்று இதுநாள் வரை எண்ணியிருந்தான் அஸ்வின். ஆனால் இப்பொழுது அவள் வேண்டுமென்றே தன்னை விட்டு தள்ளி சென்றாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. ஏனெனில் இப்பொழுது ரிதன்யா செய்து கொண்டிருப்பது ஃபாரின் ப்ராஜெக்ட் என்பதால் இருவருக்கும் நேரங்கள் எப்பொழுதும் ஒத்து சென்றதில்லை. அதனால் அலுவலகத்தில் பார்த்து கொள்ளும் நேரங்கள் குறைந்திருந்தது. யோசனையோடு தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அஸ்வின். நடுவில் சேஷாதலத்தை சந்திக்க வேண்டியிருந்த போது அவரிடம் தன் வேலையை முடித்து கொண்டு மெல்ல கேட்டான். சார், ஜெர்மன் ப்ராஜெக்டில் ரிதியை நீங்கள் போட்டதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா என்னோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவளை எதுக்காக அங்கே மாற்றினீங்கன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஏற்கனவே அவளுக்கு அந்த கம்பெனி கூட ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஸ்வின். அதனால் அவளை கூப்பிட்டு கேட்டேன். பட் அவகிட்ட நான் சொல்லிட்டேன், உனக்கு அஸ்வின் கூட தான் ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார், நானே உங்ககிட்ட வேறு ப்ராஜெக்ட் டீமில் என்னை மாற்றி விட சொல்லி கேட்கலாம்னு இருந்தேன். தேங்க்யூ சார், நான் இந்த ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஓ, ஓகே சார். ஆர் யூ ஓகே அஸ்வின்? எனி ப்ராப்ளம் பிட்வீன் யூ அண்ட் ரிதி? கேள்வியாக அவனை பார்த்தார். நோ நோ, நத்திங் சார் என்று கஷ்டப்பட்டு வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு தன் அறைக்கு வந்துவிட்டான். அவன் மனம் மீண்டும் மீண்டும் அடி வாங்கி கொண்டிருக்க அவனால் அந்த வலியை தாங்கவே முடியவில்லை.
அன்று அலுவலகத்தில் ரிதன்யாவிற்கு மீட்டிங் இருந்ததால் அங்கேயே இருக்கும்படி நேர்ந்தது. எப்போதும் போல் அஸ்வின் வீட்டிற்கு சென்று எல்லா வேலைகளையும் முடித்து இரவு உணவையும் சமைத்து வைத்துவிட்டு அமர்ந்தான். இருவரும் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் அவர்களை விட்டு கொடுக்க அவன் மனம் ஒப்பவில்லை. ரிதன்யாவின் மேல் அளவுக்கு அதிகமான கோபம் இருந்தாலும் தானே விட்டு கொடுத்துவிட எண்ணினான். இருவரும் வருவதற்காக காத்து கொண்டு இருந்தான். இரவு கோபி வரும்பொழுது ரிதன்யாவை அழைத்து கொண்டே வந்தான். இன்று அவனிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று எண்ணி அஸ்வின் காத்து கொண்டிருந்தான். கை கால்கள் சுத்தப்படுத்தி கொண்டு உடை மாற்ற சென்றான் கோபி. எப்படியும் சாப்பிட வந்துதானே ஆக வேண்டும் என்று நினைத்து டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டிருந்தான் அஸ்வின். சிறிது நேரத்தில் ரிதன்யா மட்டும் வந்து அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள். தன் கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளிடம் கேட்டான். ரிதி, மாமா சாப்பிட வரல? அவருக்கு இப்போ பசிக்கலையாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அவன் முகத்தை நிமிர்ந்தும் பாராமல் உணவை பார்த்து கொண்டே கூறினாள். அதற்கு மேல் அவளிடம் எதையும் கேட்க விரும்பாமல் தானும் சாப்பிட தொடங்கினான். அவசரமாக சாப்பிட்டு முடித்து எழுந்து அறைக்குள் சென்று விட்டான். அவனுக்கு புரிந்துவிட்டது, அவன் இருக்கும் வரை கோபி அங்கே வந்து சாப்பிட மாட்டான் என்று. அறைக்குள் சென்று அமர்ந்தவன் காதை தீட்டி வெளியில் நடப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான். சில நிமிடங்களிலேயே கோபியின் பேச்சுக்குரல் வெளியே கேட்டது. தன் முஷ்டியால் ஓங்கி மெத்தையில் குத்தினான் அஸ்வின். நான் என்ன தப்பு பண்ணேன் மாமா? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். கோபியிடம் பேசிவிட முடிவு செய்து அவசரமாக எழுந்து வெளியில் வந்தான். 2 நாட்கள் கழித்து கோபி இரவு வீட்டிற்கு நுழைந்த போது அஸ்வின் அவனுக்காக ஹாலிலேயே காத்திருந்தான். அவனை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் செல்ல முனைய எழுந்து அவன் அருகில் வந்தான் அஸ்வின். மாமா, ஒரு நிமிஷம் என்று விட்டு கேட்டான். மாமான்னு கூப்பிடலாமில்ல? கோபி திரும்பி அவனை மறைக்க, என்ன உங்க பொண்டாட்டி அதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ, அதனால தான் என்று விட்ட ரிதன்யாவை ஒரு பார்வை பார்த்தான். பின் கோபியை நேருக்கு நேர் பார்த்து கோரினான். இனி என்னால் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. புருவம் சுருக்கி அவனை பார்த்தான் கோபி. ஆதரவு இல்லாமல் நான் இன்னப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஒரு கட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறினப்போ உங்களை விட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அப்போது உங்களை தனியாக விட்டுட்டு போக முடியல. இப்போது மறுபடியும் இந்த வீட்டில் நான் ஒரு பிரச்சனையாக நிற்கிறேன். இப்போது உங்களை விட்டு போகிறதுல எனக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு எல்லாமுமா ஒருத்தி இருக்காளே என்று விட்ட ரிதன்யாவை ஒரு பார்வை பார்த்தான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏளனமான புன்னகை ஒன்றை சிந்தியவன், இனி நான் உங்களுக்கு தேவையில்லை. என்னால் உங்கள் சந்தோஷம் இனி கெட வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். இந்தர் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு ஃப்ளாட் காலியாகி இருக்குது. அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு போகிறேன். நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறேன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என்று விட்டு வேகமாக அறைக்குள் சென்று விட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான் அஸ்வின். அவன் செல்லும் வரை இருவரும் அறையிலிருந்து வெளியில் வரவே இல்லை. அஸ்வின் வீட்டை பூட்டிக் கொண்டு செல்லும் ஓசை கேட்டதும் கோபி ரிதன்யாவை திரும்பி பார்த்தான். அவள் அவனுக்கு முதுகை காட்டி படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நீ நினச்சதை சாதிச்சிட்ட இல்ல ரிதி? அவனை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்ச, அது நடந்துருச்சு இல்லை? விழியில் இருந்து வழிந்த கண்ணீர் தலையணையை நனைக்க அவளிடம் மானசீகமாக கேட்டான் கோபி. ரிதன்யா செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.